எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை வைக்கணும், நீங்கள் வெளியூர்லலாம் போய் வைக்க போகிறேன்றீங்க. அப்போ நான் எப்படி போய் வைக்கிறது? சம்மந்தியம்மா வர சொல்லியிருக்கல்லம்மா, சம்மந்தியம்மாவோட போய் வச்சுட்டு வாங்க. அட இல்லைங்க, இங்கே நம்ம ஊருக்குள்ளே பிரச்சனை இல்லை, நடந்து போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க வீடு, அப்புறம் சந்தோஷ் வீடெலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் வைக்கணும்னா வண்டி வேணும். நீங்கள் இருந்தால் வண்டி ஓட்டிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவீங்க. துரை எப்போ வருவானாம்மா? அதான் நான் சொன்னேன்ல, 2 நாள் லீவுனால அவன் வரத்துக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆகி போயிடும். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இங்கே ஏதாவது டிரைவர்ஸ் எதுவும் கிடைப்பாங்களா என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன். டிரைவர் வந்துட்டா நீங்கள் அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுங்க. சரிங்க. யார் யாருக்கெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் வச்சிருங்க, ஒருத்தர் கூட விடக்கூடாது. ஏன்னா எல்லாரும் விசேஷத்துக்கு வரணும். சரிங்க. சமந்தியம்மா, சமந்தியம்மா, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க சம்மந்தி, உட்காருங்க. இருக்கட்டும் சமந்தி. சமந்தியம்மா கூப்பிட்டீங்க, அதான் என்ன ஏதுன்னு தெரியலன்ட்டு ஓடி வந்தேன். சமந்தி, விசேஷத்துக்கு நான் 2 நாள் தான் இருக்கு. இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து பத்திரிக்கை வைக்கணும். அதான் நீங்களும் நானும் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த ஊர்ல எனக்கு அதிகமா தெரியாதுல்ல, அதான் உங்களை வர சொன்னேன். சரிங்க சமந்தி, போயிட்டு வந்துடலாங்க. நான் சேலையை மட்டும் மாத்திட்டு வந்துடுறேன். இந்த வண்டி டிரைவருக்கு ஃபோன் பண்ணிடுவாரு, வந்தோடனே வண்டியில போயிடலாம். இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு முதல்ல வச்சிடலாம். சரிங்க சமந்தி, நான் குளிச்சுட்டு தான் வந்தேங்க. சரி, சாப்பிட்ருங்க, சாப்பிட்டோன்னே போயிடலாம். நான் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அட, இங்கே நம்ம வீட்டில் சாப்பாடுலாம் ஆக்கி இருக்குது. அங்கே துருவாவை குளிக்க வச்சிட்டு இருக்கா மருமவ. நீங்கள் போய் உள்ளே போய் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, போங்க. சமந்தி, வீட்டிலே போய் சாப்பிட்டு வரேன். ஏம்மா, அவங்களுக்கு கூச்சமா இருக்கும், நீ சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போய் துணியை மாத்துமா, போமா. சரிங்க. சரி வாங்க சமந்தி. ஏ லிங்கம், குழுவுக்கு பணம் கட்டுனீங்க, பொண்டாட்டி பாடா படுத்தி எடுக்கிறா. கையில 10 காசு இல்ல, ஏதாவது ஒரு 1000 ரூபாய் காசு கூட 2 வாரத்துல தந்துடுறேன். இதுக்கு தான் சொல்றது, என்னைக்கும் ஆணவத்துல ஆடக்கூடாது. எப்ப வேணாலும் அடி சறுக்கும்னு அடக்கி வாசிக்கணும். தனக்கு தான் வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேச வேண்டியது. பின்னாடி இப்படி ஒரு காசு இல்லைன்னு கஷ்டம் வரும்போது கையேந்தி நிக்க வேண்டியதா இருக்கா? அதுதான் தண்ணியில அறிஞ்சு பேசணும். இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவங்கிட்ட கடன் கேட்டு வந்தா இவன் நம்ம கடவுள் ரூபத்துல பேசிக்கிட்டு இருக்கிறான். காசு இருந்தா இருக்குன்னு சொல்லணும், இல்லையா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான். என்ன மைண்ட் வைஸா என்ன களி ஊத்திட்டு இருப்பியே? என்ன பண்றது, கழுதைக்கு வாக்கப்பட்டா கணச்சு ஆகணும்ன்ற மாதிரி இவங்கிட்ட காசு வாங்கணுன்றதுக்காக காலில் விழுந்துதானே ஆகணும். என்ன? இல்ல லிங்கம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு லிங்கம். 1000 ரூபாய் 2 வாரத்துல கொடுத்துட்றேன். என்னைய பொறுத்த வரைக்கும் சொந்தம் பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்க கூடாது. அது வச்சுக்கிட்டா பின்னாடி நமக்கே ஆபத்தாயிரும். ஐயா, ஒரு அவசரம் தயா கேக்குறேன், கொடுத்துட்றையா. இன்னைக்கு வர குழுவுல பணம் கட்டலன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்கயா. ஒரு உதவி பண்ணியா. ஒன்னாலாம் கடனே அடைக்க முடியல, அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் காசு கை நீட்டி வாங்குற? என் தலையெழுத்து, வேற என்ன பண்ணி தொலைகிறது? இல்ல, என் தலையெழுத்துன்னு சொல்றேன். ஸோ என்ன நீ, எத்தனையோ பிரச்சனையில உன் கூட இருந்திருக்கேன், இப்படி மறந்துட்டு பேசுறியே லிங்கம். எத்தனையோ பிரச்சனை எனக்கு வர காரணமே நீங்க எல்லாரும் தான். அப்ப கூட இல்லாம என்ன விலகியா இருக்க முடியும்? சரி லிங்கம், நீ இப்ப தரியா தரலையா சொல்லிடு, நான் வேற எங்கிட்ட போய் பாத்துக்கிறேன். என் நண்பன் இருக்கான், அவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு நினைச்சு வந்தேன். சரி விடு, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ கஞ்ச பிஸ்னாரின்னு இப்பதான் எனக்கு தெரியுது, விடு. சரி இங்க வா வா. சொல்லு. உன்னையும் பார்க்க பாவமா தான் இருக்கு. யாருக்குமே பாவ முடியும்லாம் பார்க்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில. ஏன்னா நம்ம பாவப்பட்டு தூக்கி விடுறவங்க தான் காலையில நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. அதனால உனக்கு நான் பாவ முடியும்லாம் பார்க்கல. இத ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு சொல்லி வட்டியோட கொடுக்கணும், சரியா? குடி. ஏண்டா சொட்ட, நானே வட்டி கட்டுறதுக்கு தான் காசு இல்லாம 1000 ரூபாய் கேட்டுக்கிட்டு வந்தா நீ அந்த 1000 ரூபாய்க்கு என்கிட்ட வட்டி போடுறியா? போட என்கிட்ட நீயும் உன் காசும். அவன் எதுக்கு வந்திருக்கான்? இவன் வட்டிக்கு காசு விட்டுக்கிட்டு இருக்கான். ஐயா, இப்படியெல்லாம் பண்ணா தாண்டா என்கிட்ட திருப்பி காசு கேட்க மாட்டீங்க. கடன் அன்பை முறிக்கும். இவர் எங்கிட்ட தான் போனாரு, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஒருத்தன் வந்தானா அவர்கிட்ட வளவளவலன்னு என்ன பேச்சு? நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடணும்ல. என்னங்க என்னங்க? வாரமா இந்த பேசிக்கிட்டு இருக்கேன், வாரேன். வாங்க, பசியோட இருந்துட்டு இருக்காம அப்புறம் தலை சுத்த எதுவும் வந்துட போகுது, மாத்திரையை போடணும். வாரேன். வந்து சாப்பிடுங்க. சுச்சோ, ஆயிப்போயிட்டா போல இருக்கு. துணி எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு, எல்லாம் உழப்பி வச்சிருக்காங்க. உள்ள அலற சத்தம் கூட கேட்காம இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி
ஒன்றும் இல்லடா அப்பா வந்துட்டேன்டா, அழக்கூடாது அழக்கூடாது. அப்பா வந்துட்டேன். துணியை மட்டும் கழட்டிடலாம், வேற துணி போட்டுக்குவோம். சரி அவ்வளோதான். சரி ஒன்றும் இல்லை. இந்த துணியை போட்டுட்டு துணி எடுத்துட்டு வந்துடுறப்பா. இருங்க, ரூமில் ஒரு பக்கெட்டை வச்சாவது இந்த துணியை போடணும். துணியை போகிறதுக்கு ஒரு பக்கெட்டு வைக்கிறதுல ஒன்றும் வைக்கிறது இல்லை. சரி, நம்ம அங்கே இந்த துவைக்கிற கல்லிலே வச்சுருவோம். இல்லை அங்கே உள்ள பக்கெட்டில் போட்டு வச்சுருவோம். பிள்ளைக்கு நோய் வந்துட்டா என்ன பண்ணுறது? சாப்பாடு போட்டு வச்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. என்ன அப்படி பேச வேண்டியது கிடக்குன்னு தெரியல. சரி, சாப்பாடு மூடியாவது வைப்போம். சிச்சோ, அழுதுட்டே தூங்கிட்டா. பால் கூட குடிக்கல. ஷோப்பா, காலையில் எந்திரிச்சோன்னே பிள்ளைங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு மற்ற வேலையை பார்க்கணும். இவளுக்கு என்னதான் புத்தி இப்படி இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் கூடவா சொல்லி கொடுப்பாங்க ஒருத்தவங்க? அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. அப்படியே தூங்க. வேலைக்கு வேற மணி ஆயிடுச்சு. பிள்ளைய வேற பார்க்கணும். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல எனக்கு. 2 பேர் வீட்டில் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பேசாட்டுக்கு அங்கே வீட்டில் விட்டுருந்தா கூட என் அம்மா, அத்தை, அக்கான்னு எல்லாரும் பார்த்துப்பாங்க. ஒரு சின்ன புள்ள அன்பு, அதுக்கு இருக்கிற அக்கறை கூட இவளுக்கு இல்லை. என்ன சாப்பாடு போட்டு வச்சா அப்படியே இருக்கு. சரி, யாரும் சாப்பிடல போல, நம்ம சாப்பிடுவோம். என்னங்க சாப்பிட போட்டியா? சாப்பிடுவா. என்னது சாப்பிடுறது? போட்டு வச்சா வந்து திங்க முடியாதா உங்களால? கண்டதுல சோறு எடுத்து தின்னுகிட்டு இருக்குது. பாருங்க, நான் ஒன்னும் கண்டதெல்லாம் கிடையாது. ஏடா, உனக்கெல்லாம் அறிவுன்றதே இருக்காதா? எனக்கு போட்டு வச்சு எடுத்து நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. பசிச்சது சாப்பிட்டேன், இதுல என்ன இருக்கு? உன்னைய வீட்டோட மாப்பிள்ளையா தான் கூப்பிட்டான். வீட்டுல சோறு போடுவோம்ல சொல்லல. அப்ப நான் இந்த சோறு சாப்பிடக்கூடாது. கண்டத்துக்கு யாருக்கும் சோறு போட முடியும்? நீ வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சு நீ தானே வச்சுக்குவ. ஓ, அப்ப நான் இந்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுத்துடணும். ஆமா. சரி, சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. சூடு சொன்னா இந்த வீட்டு சோத்துல கை வைக்காத சொல்லிட்டேன். என்னங்க, எவ்வளவு தூரம் சொல்றேன் பாருங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சோத்துக்கே வழி இல்லாத குடும்பமாச்சே. இந்த மாதிரி சோத்தெல்லாம் வாழ்க்கையில பாத்துருப்பானா? அதுதான் சாப்பிட்றான். வீடு ஏதோ ஒண்ணுக்கு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்ட மாதிரி ஆச்சு. ஆனா இனிமே எப்பயும் இப்படி நடக்காது. வீட்டுல தானே சம்மந்தி இருப்பாங்க? ஆமா சம்மந்தி வீட்டுல தான் இருப்பாரு. சரிங்க மாமா. அத்தை, கதை திறந்தமா இருக்கு, உள்ளவா. வாங்க சம்மந்தி. வாங்க போலாம். அதே வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சம்மந்தி. அம்மா இங்க பாருங்க, எந்திரிங்கம்மா. என்னப்பா? பாருங்க, பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க சம்மந்தி வீட்டுல. எந்திரிங்க. என்னம்மா காலங்கத்திலே தூக்கமா? அது ஒண்ணும் இல்லம்மா, ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை. காலையில சாப்பிட்டுட்டு மாத்திரை போடவும் ஒரு மாதிரி கலக்கமாவே இருந்துச்சா, சரி கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிப்போன்ட்டு அப்படியே படுத்துட்டேன். ஓ சரிங்கம்மா. வாங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. இருக்கட்டும்மா. ஏன் நீங்க வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க இப்பெல்லாம்? இல்லைங்க, நல்ல ரத்த ஓட்டோட இருக்கும்போது வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டோம். இப்போ உடம்பு முடியல, அதனால எங்கிட்டும் போக முடியல. மாத்திரை மருந்துலையே காலம் ஓடுது. என்ன பண்றதுங்க? சரி விடுங்க. இப்போ என்ன வேலை வெட்டி போகாம வீட்டோட இருக்கிறோம்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எங்க ஜானகி சம்மந்தியை காணோம்? ஜானகி இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க, காப்பி வச்சு எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு இருங்க. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காப்பி குடிச்சிட்டு தான் போகணும். உட்காருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். அட, அக்கம் பக்கத்துல எல்லாரும் வீட்லயும் பத்திரிக்கை வைக்க போகணும். ஒரு காப்பி வைக்கிறதுக்கு என்னமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே ஆகும். உடனே குடிச்சுட்டு போலாமா? உட்காருங்கம்மா. எங்க ஜூலி அவங்க அத்தை மாமா அவங்களையெல்லாம் காணும். அவங்க வீடு கட்ட போறாங்கன்னாங்கம்மா, அதான் இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் அமையல. ஏதோ புரோக்கர் ஃபோன் பண்ணாராமா, ஏதோ இடம் இருக்குன்னு சொல்லி. அதனால 4 பேரும் போயிருக்காங்க, போய் பார்த்துட்டு வரேன்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வீடுன்றது கனவு இல்ல. கட்டட்டும். அவளும் பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க 3-4 இடம். ஆனா ஒண்ணு இன்ன வரைக்கும் அமையல. பொறுமையா அமையிட்டுங்க. பொறுமையா அமைஞ்சாலும் நல்ல இடமா அமையும். 1க்கு 10 இடத்துக்கு போய் பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும் எந்த இடம் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு, நமக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட்ல இருக்குன்னு யோசிச்சு தானே வாங்கணும். ஆமா, வீடு வாசலாம் சேர்த்து வச்சு எதுக்குன்னு தெரியலவங்க. ஏன் சம்மந்தி அப்படி சொல்றீங்க? என்னங்க, ஒரே ஒரு புள்ளத்தான், அவளுக்கு தான் இந்த சொத்து சொகம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது தனியா வீடு எதுக்கு? எத்தனை காலம்தான் மாப்பிள்ளை இங்கேயே இருப்பாங்கன்னு ஏதோ நினைப்பாங்களே என்னவோ. எடுத்துக்க குப்பமா. காலகாலத்தில் இதுங்களும் ஒரு புள்ள குட்டிங்கன்னு ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா நம்மளும் அதுங்களோட வாழ்க்கையை ஓட்டிடலான்னா, இதுங்க எங்க அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டேங்குதுங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப விவரமா இருக்காங்க சம்மந்தி. நம்மள மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம தான் அந்த காலத்தில் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு எல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறோம்.
இப்போ உள்ள பிள்ளைங்களும் அந்த மாதிரிலாம் கிடையாது. தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து வச்சுக்கிட்டு மற்றதை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் நல்ல விஷயம் தானே. ஆடம்பர செலவு பண்ணிக்காம அவங்களுக்கானதை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது அது நல்ல விஷயம்தான். அதை பாராட்டலாமே. என்னமோ போங்க. எதை பற்றி யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும். சரி வாங்க வந்து வாங்கிக்கோங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து நம்ம பேரனோட காது குத்துல கலந்துக்கணும். யாரும் வராமலாம் இருக்கக்கூடாது. உங்க வீட்டு விசேஷம், நீங்க எல்லாரும் வந்துடணும். நாங்க வராமையா? என் பேரனுக்கு அதெல்லாம் வந்துருவோமா? சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சாப்பிட்டு போலாங்க சம்மந்தி. இருக்கட்டும் சம்மந்தி, சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். சரி வரோங்க. நான் வந்துருங்க, போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. இங்க வச்சாச்சு, அடுத்து யார் வீட்டுக்கு? சம்மந்தி எடுத்த வீட்டுக்கு வைப்போங்களா? அமுதா வீடு இருக்குல்ல சம்மந்தி, அமுதா வீட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் அக்கம் பக்கத்துல வச்சிடலாம் வாங்க. ஏன்னா ஏற்கனவே மக சொல்லி தான் அனுப்புனா, அங்கே போய் எதுவும் பத்திரிக்கை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லிடாதம்மா, அப்புறமேட்டுக்கு அத்தை சண்டைக்கு வந்துடுவாங்கன்னு. நல்ல இதில் இருக்காங்க, நம்ம இது நல்லதை கெடுத்துக்க வேணாம். அம்மா இருடா, இப்போதானே மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்கேன், சப்பாத்தி போட்டு கொடுக்குறேன். என்ன அவசரம்? அம்மா கொஞ்சோண்டு மாவு கொடுமா. மாவு எதுக்கு? அம்மா கூட்டமா. அஜே, ஒரு மாவு பண்ணி விடுறியா? ஒன்னா வீட்டுல இருந்தாலும் என்னை படுத்து வடா. அம்மா கொஞ்சோண்டு கொடுமா. டா புடி. எரும மாடு மாவு என்ன தின்னுக்கிட்டு இருக்கியா நீ? அம்மா சூப்பரா இருக்குமா. சூப்பரா இருக்கும். மாவு அப்படி தின்னேன்னு வச்சுக்க, பின்னாடி அடைச்சுக்கும். அப்புறம் போக முடியாம நீ தாண்டி அவதிப்பட்டுக்கிட்டு கிடப்ப. நீ அவதிப்படுறது இல்லாம எங்க உசுரி சேர்த்து எடுத்துக்கிட்டு இருப்ப. கமல் வை மாவை. அம்மா என்கிட்ட உத வாங்கிடுவ. கம்மல் மாவு வையி. நான் திங்க மாட்டேன் சரியா? உத வாங்கிடுவ, அவ்வளவுதான். திட்டுற மாதிரியே நடந்துக்க, அப்புறமே திட்டாத தொட்டாதன்ட்டு இருப்ப. என்னடா பண்ணி வச்சிருக்க? கட்ட பொம்மை மீச. எருமை மாவை இங்க வைக்கிறத விட்டு மீச பண்ணுவோம் திங்கவும். என்னடா நீ என்ன பையனு தெரியல. வீட்டுல இருந்தாலும் பெரு சல்லடா உன் கூட. என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்பாவுக்கு மீச இல்லை, எனக்கு எப்படி மீச இருக்கு பாத்தீங்களா? மீச இருந்துட்டா மட்டும் உங்களை எல்லாம் கையில பிடிக்க முடியுமா? இதுதான் கட்டெரும்பு மீச. கட்டெரும்பு வெங்காய எறும்பு போடாங்கிட்டு. அம்மா பெருசா வந்தோடியும் நான் இப்படி மீச வச்சுக்குவோமா? முதல்ல பெருசா வா, அப்புறமேட்டுக்கு மீச வைக்கிறது தாடி வைக்கிறதெல்லாம் வச்சுக்கலாம். அமுதா என்கிட்ட ஓரி ஆடிட்டு இருக்காத, மாவை வைக்கி. மாவை வீண் பண்ணிக்கிட்டு இருக்காவ. இந்த மாவு கூட இல்லாம எத்தனையோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. யாரோ வந்திருக்காங்க என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். உள்ள வை கம்முன்னு. அமுதா அடடே வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க. இல்லங்கதா இருக்கட்டும், எல்லார் வீட்லயும் பத்திரிக்கை வைக்கணும். உட்காருங்கக்கா, காப்பி வைக்கிறேன். ஐயோ அமுதா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமுதா. இப்பதான் பெரிய மாமா வீட்டுல காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். ஒவ்வொருத்தர் வீட்லயும் காப்பி கொடுத்தா இதுவே வயிறு நிறைஞ்சு போயிடும். வந்து பத்திரிக்கை வாங்கிக்கவா? வீட்டுல பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கோம், குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். நாங்க வராமியா? நாங்க வந்துதானே எல்லா சமையலையும் செய்வோம். சரிம்மா. எங்க யாரையும் காணோம், நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாக்கா, இன்னைக்கு தானே கரண்ட் பில் கட்டுறது லாஸ்ட் நாள். அதனால அத்தையும் அவரும் போயிருக்காங்க. கொஞ்சம் காயெல்லாம் வாங்கணும் சந்தையில, அதனால அவங்க போயிட்டு வருவாங்க. என்ன அரவிந்த் ஸ்கூல் போகலையா? என்ன சோகமா இருக்கமா இருக்கு? அவனுக்கு என்ன வேலை? வீட்டுல உக்காந்துக்கிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு வம்பளுத்துக்கிட்டு கிடக்கிறதான் வேலை. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா? மூஞ்சல வாட்டமா இருக்கு. அதுக்கா உடம்பு சரியில்லாம போவோம். மாவு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சப்பாத்தி வேணும்னு கேட்டான்னு சொல்லி மாவு எடுத்து திங்கவும் மீச வைக்கவும். என்னத்த பண்றது? ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ஏன் அரவிந்த் அப்படி பண்ற? ஐயோ என்னடா இது? கண்ணுல கொடமுடமா தண்ணி வருது. ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்து வச்சு பிடிக்கவா? பாத்தீங்களா, இப்ப கூட ஏமாவுக்கு என் மேல பாசமே இல்ல. எடுத்தேன் வையே, வெறி எடுத்துருவேன் போங்கிட்டு. எதுக்கு திட்டுற? விடு. சின்ன பசங்க இருந்தாலே வீடு அப்படிதான் இருக்கும். இதாக்கா சின்னது சரியான வாண்டு. எம்புட்டு விவரம் பாத்தீங்களா? ஒன்னும் சொல்லல, எப்படி பேசுற பாத்தீங்களா? ஐயோ கண்ணுல தண்ணி வருதே. எவ்வளவு தண்ணி அருவி ஆட்டம் கொட்டுது. சரி, வீட்டு விசேஷத்துக்கு தண்ணி வேணும்ல. நம்ம அரவிந்த கூட்டிட்டு போய் கண்ணுல அப்படியே மிளகாத்தூளை தடவி
அப்புறம் வெங்காயத்தை தடவி அப்படியே தண்ணி குடம் குடமா எடுத்துருவாங்க. என்னது கண்ணுல இருந்து குடம் குடமா தண்ணி எடுக்கிறீங்களா? ஓட்டமா ஓடியே போயிட்டான். அவனுக்கு ஒரு வேலை பொழப்புல கையுமே இல்லைனாலும் நமக்கு கையும் ஓட மாட்டேங்குது காலும் ஓட மாட்டேங்குது. சரி அமுதா எல்லாரும் வந்துருங்க. இருங்கக்கா தாம்பலத்துல எல்லாம் அந்த பழத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுக்குறேன் தாம்பலத்தை. சரி எடுத்து கொடுமா மறந்தே போயிட்டேன் பாரு. சரிக்கா.